ஹலோ செல்லக்குட்டீஸ், வாங்க நம்ம இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்குறோன்னா டான்ற எழுத்தை தான் வந்து பயிற்சி பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா, வட்டமிடுக, ரெயின்போ ட்ரேசிங், கலரிங், அதுக்கப்புறம் டா என்ற எழுத்தை இணைக்க, படங்களை இணைக்க அது பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எழுதி பழக போகிறோம். நீங்கள் அதே மாதிரி கலர்ஸ் எடுத்துக்கோங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு கலர்ஸ் தான் வந்து ரொம்ப பிடிக்கும். சொல்லிக்கிட்டே எழுதுறதுக்கு பழக்கப்படுத்துங்க. டா 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 நல்லா நிதானமாக எழுதுறதுக்கு பழகுங்க. இப்போ பாருங்கள், நான் கேமரா பிடிச்சி பண்ணுறதால இங்கே கொஞ்சம் மிஸ் ஆகிருக்கு. ஆனால் குழந்தைங்கள வந்து நல்லா நீட்டாக வந்து எழுதுறதுக்கு பயிற்சி கொடுங்க. ரொம்ப பொறுமையாக அவங்க எழுதட்டும், அவசரமே வேண்டாம். ஓகேங்களா? இந்த கலர் முடிஞ்சிருச்சுன்னா நம்ம எடுத்து வச்சுட்டு அடுத்த கலர் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஏன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக எழுதும்பொழுது குழந்தைங்க வந்து ரொம்பவே வந்து உற்சாகமாக எழுதுவாங்க. டா டா இங்கே பாருங்கள் செல்லக்குட்டி, நான் ஒவ்வொரு கலர்ஸ்லையும் எடுத்து ஒவ்வொரு லைன் எழுதியிருக்கேன். எவ்வளோ அழகாக எழுதியிருக்கல மேம். நானும் சின்ன குழந்தை மாதிரியே ஆகிட்டேன் இந்த மாதிரி எழுதும்பொழுது. நீங்களும் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு அழகாக வந்து சொல்லிக் கொடுங்க. அவங்க போர் அடிச்சு நான் எழுத மாட்டேன் அடம் பிடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஒரு 4 எழுத்து எழுதுங்க, குழந்தைய ஒரு 4 எழுத்து எழுத சொல்லுங்கள். ஏன்னா ஃபஸ்ட்டு ஆசிரியர் அவங்க அம்மா தான், அவங்க பாட்டி தான், அவங்க ஃப்ரெண்டும் நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம தான் இல்லையா? அதனால் 2 பேரும் ஷேர் பண்ணி எழுதுங்க. அவங்க குழந்தைங்க வந்து ரொம்ப உற்சாகமாக வந்து எழுதுவாங்க. இது முடித்ததுக்கப்புறம் இங்கே பட்டம்குள்ளே என்ன இருக்குது பாருங்கள், டான்ற எழுத்து இருக்குது. அது மேலேயே நம்ம இப்போ ட்ரேஸ் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா, இப்போ இது வந்து கலர்ஸ் வச்சு எழுதியிருக்கோம். ஆனால் நமக்கு முக்கியம் பென்சில் வச்சு எழுதுறது தான். அழகாக பென்சிலை இப்படி பிடிச்சிக்கிட்டு இப்போ டான்ற எழுத்து மேலேயே நான் எழுத போகிறேன். டா நல்லா ஷார்ப்பாக வச்சுட்டு அழகாக டா சொல்லிக்கிட்டே எழுதுங்க. டா நம்ம சொல்லிக்கிட்டே எழுதுறது தான் ரொம்ப முக்கியம். டா 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 நீங்கள் மொத்தமே குழந்தை எழுதணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து இப்போ விளையாட்டு தான் ரொம்ப முக்கியமாக இருக்குது இல்லையா? இருந்தாலும் படிப்பு அதை விட முக்கியம். இப்போ நீங்கள் இது 2 நீங்கள் எழுதுங்க, அடுத்தது குழந்தைய இதை எழுத சொல்லுங்கள். அந்த மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், அழகாக பயிற்சி பண்ணுங்கள். டா டா இதை மாதிரி ஃபுல்லாக எழுதி முடித்ததுக்கப்புறமா லைட் கலர் எடுத்து நம்ம குழந்தைங்கள கலர் பண்ண சொல்லலாம். அப்போ அந்த டான்ற எழுத்தும் அப்படியே இருக்கும், கலரிங் ப்ராக்டிஸும் அவங்களுக்கு நல்லா வரும். இப்போ குழந்தைங்க செல்ஃபோனில் தான் அதிகமாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க இல்லையா? அந்த மாதிரிலாம் இல்லாமல் என்ன பண்ணலாம், அழகாக வந்து நம்ம இந்த மாதிரி கலரிங் ப்ராக்டிஸ் வந்து அவங்களுக்கு கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், கலர் அடித்து முடித்ததுக்கப்புறமா நம்ம டான்ற எழுத்து ரொம்ப அழகாக தெரியுது இல்லையா? இதே மாதிரி எழுதிட்டு மேம்க்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க, நான் உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணி அனுப்புகிறேன். தேங்க்யூ.